ஓடிடுங்க ஓடிடுங்க போலீஸ் வண்டி போலீஸ் வராங்க ஓடாதே நில்றா 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 யாரா இங்க கிளி ஐயோ அப்பாவி அவன் எந்த தப்பு பண்ணல ஒரு தப்பு மட்டும் நீ யார் நான் அவனுடைய அண்ணன் கூப்பிடுறா அவன் கிளி 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 சார் இந்த பொண்ணு தான் கிளிமதி. கிளிமதியா? பேர் நல்லா இருக்கே. சரி, எக்ஸாம்லாம் எப்படி எழுதுன? எக்ஸாம் பாஸ் ஆயிடுவியா? பரீட்சையில ஃபெயில் ஆனதுக்கு இப்ப பிடிக்க வந்திருக்கானுடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் வான் த ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் த ஸ்டேட். என்னது? ஐயா சாமி, அவ தெரியாம ஏதாவது செஞ்சா மன்னிச்சிருங்க ஐயா. இந்த வருஷம் SSLC பரீட்சையில நம்ம கிளிமதி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா. கிளிமதியை பாராட்டுறதுக்காக தான் அமைச்சரே நேர்ல வந்திருக்காரு. நான் என்ன செய்யறது? என் தங்கச்சிக்காக. சார் உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். தம்பி, இது நான் ஒன்றும் பண்ணலப்பா. கிளிமதி கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆயிருக்கா. அட, தங்கச்சி பாஸ் ஆனதுக்கு அழுவ கூடாதுப்பா, நாம சந்தோஷப்படணும். அப்புறம் இந்த வருஷத்துல SSLC பரீட்சையில முதல் ரேங்க் எடுத்த இல்ல, இவ்வளவு வறுமையிலேயே நீ படிச்சு முதல் ரேங்க் எடுத்த இந்த பொண்ணுக்கு கல்வித்துறை அமைச்சரா தமிழக அரசு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கிளிமதியோட மேல் படிப்புக்கான எல்லா விதமான அத்தியாவசிய செலவுகளையும் தமிழக அரசாங்கமே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்குன்னு சொல்லி இந்த சந்தோஷத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். ஜெய்ஹிந்த். இந்தா அம்மா, மேல் படிப்பும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கணும், சரியா? வரட்டுங்களா? வரேன். வாங்க போலாம். கிளி தலங்க தலங்க சார். வரட்டுங்களா? சரிங்கய்யா. இன்னும் நல்லா படிக்க வை. இதுக்கப்புறம் என்ன சார், அவன் இன்ஜினியர் தான். உங்களுக்கு முதல் ரேங்க் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தியான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்ச இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் நீங்க யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? கடவுளுக்கு, என்னை படிக்க வச்ச டீச்சர்ஸ்க்கு, இங்க இருக்க எல்லாருக்குமே. அப்புறம் விளையாட்டுக்கு அண்ணன் சொல்லுவாரு, என்னை படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கணும்னு. அந்த வார்த்தை அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. உங்க தங்கச்சி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், நான் இதுக்கு எதுவும் செய்யல. இதெல்லாம் அவன் முயற்சியிலே படிச்சு வந்தது. அப்புறம் நான் சொன்ன வார்த்தை அப்படின்னு அவ சொன்னப்போ நான் அவளுக்கு எதுவும் செய்யல. என்னால எதுவும் செய்யவும் முடியல. நான் தண்ணி அடிச்சுட்டு போதையில இருப்பேன். என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போற வழியில முதலாளி வீட்டுல பாத்திரம் கழுவி கஷ்டப்பட்டு என் தங்கச்சி கஷ்டப்பட்டு படிச்சதுனால கிடைச்சது. இல்லாம வேற என்ன? அத்தை, தேவா மாமா, அத்தை, அத்தை. என்னடி அத்தை, என்னாச்சு? என்னாச்சு கிளி? கிளி கிளி, என்னடி என்னாச்சு? எக்ஸாம்ல ரிசல்ட் வந்துருச்சு. அட சொல்லு. கிளி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கா. அப்படியா? கடவுளே. மந்திரி காலனிக்கு வந்தாரு. என்ன கூட்டிட்டு போங்க மாமா, நான் இப்பவே அவளை பார்க்கணும். கூட்டிட்டு போணுமா? வண்டியில ஏறடி, நாம வேற லெவல்ல கொண்டாடுவோம். சீக்கிரம் போய் கிளம்பு. யார பாக்குறதுக்கு நீ இங்க வந்த? மாமா, நான் தான். அவ என் கூட தான் வந்தா. யார்கிட்ட கேட்ட? யார்கிட்ட கேட்டு நீ இந்த தெருவுக்கு இவ்வளவு கூட்டு வந்த? நான் யார்கிட்ட கேட்கணும்? நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இன்னும் கட்டலல, கட்டிக்க தானே போற.
கட்டினதுக்கு அப்புறம் உன்னோட உரிமையை பத்தி பேசு. வாடி, கொன்னு போட்டுருவா இன்னொரு தடவை இங்க வந்தா. பிச்சைக்காரங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. நடடி, சொல்லிட்டு இருக்கல. போய் வண்டியில ஏறு. ஏறு உள்ள ஏறு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னால உங்க சந்தோஷம் போயிடுச்சு. சாரிடா. நான் போட்டுமா? என்னடா எதுவும் பேசாம இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது என்னன்னா, எல்லாருக்கும் கஷ்டமானது உண்மைதான். இருந்தாலும் நான் சின்னையா கூட சேரக்கூடாதுன்னு சொல்றது எப்படி மாமா? நினைக்கும் போது சேர்ந்துக்கிறது பிரிஞ்சுக்கிறதுலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? என்னால அது முடியாது. கூட பழகிறத விடுன்னு யாராவது சொன்னாங்களா? அப்புறம் எதுக்கு சொல்லி சொல்லி காட்டுறீங்க? ஏண்டா ஒன்னா சுத்துறதா பாசோடு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கடா. இந்த பாசம்னு சொல்றிய, அது உள்ளேந்து வரணும்டா. இவனு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. வேணாண்ணா, நம்ம 2 பேர் பாசத்தினால அவங்களுக்குள்ள சண்டை வர வேணாம். ஒருவேளை கல்யாணம் நடக்காம போச்சுன்னா குட்டியம்மாவும் தேவாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது உங்களால தாங்கிக்க முடியுமா? இங்க பாரு, அவங்க நம்மள என்னதான் சொன்னாலும் நமக்கு வேலையை சம்பளமா கொடுக்கறது அவங்க தானடா. அவங்கள எதிர்த்துக்கிட்டு நம்மளால வாழ முடியுமா? நம்ம ஆளுங்க மொத்தமா பட்டினி கிடக்க வேண்டியதுதான். அப்புறம் எல்லாரும் ஒன்னதான் குறை சொல்லுவாங்க. நாம தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கிறதையும் நாம இழக்கணுமா சொல்லு? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஷிப்பை விடணும், அவ்வளவுதானே? விடுறேன். சின்னையா கண்ணில் படாம இருந்துக்கிறேன். என்னால யாரும் இந்த ஊர்ல பட்டினி இருக்க வேண்டாம். எந்த எண்ணத்துலடா நீ பேசிக்கிட்டு இருக்க? என்னவா? என்ன தப்பா பேசி என் எதிரிலேயே கையை தூக்கி பேசுறவன் அவன். அப்படிப்பட்ட ஒருத்தன் கையில என் பொண்ணை புடிச்சு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அவன் உன்னை பேசியிருந்தான்னா அது கண்டிப்பா உன்னோட தப்பா தான் இருக்கும். அது எப்படி இவங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கும்? அம்மாவோட வாழ்க்கையை பத்தி எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. கண்ட இடத்துல எல்லாம் அவளை கூட்டிக்கிட்டு சுத்துறான் அவன். அந்த கலாச்சாரத்துல விடுறதுக்கு நான் ஒண்ணு என் பொண்ணு அப்படி வளர்க்கல. இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. முதல்ல இவனை உள்ள கூட்டு போடு. அப்படி கண்டவங்களும் வந்து கூப்பிட்ட உடனே என் பொண்ணு ஒண்ணு போயிட மாட்டா. கண்டவங்களா? நீ என்னடா மூணாவது ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படின்னா மாமாவோட ஸ்தானத்திலே பேசுறேன். அவன் என் மருமகன் ஆகணும்னா அவன் நான் சொல்றதான் கேட்கணும். இன்னையில இருந்து அவனோட கேவலமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நிறுத்தணும். என்னை ஏத்து பேசுனதுக்கு, கையை நீட்டி பேசுனதுக்கும் என் முன்னாடி அவன் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கணும். முடியுமா? முடியும். நான் பழகுறவங்கெல்லாம் பிச்சைக்காரங்க இல்லைன்னு, அவங்கெல்லாம் மனுஷங்க தானோ. தப்பு பண்ணது உங்க பையன் தானு மாமா நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்ப நான் ஒத்துக்கிறேன். முடியுமா? என்னடா பேசிட்டு இருக்க? பின்ன என்ன? பாலு மாமா பேசுறதுக்கெல்லாம் நான் வேற என்னதான் பதில் சொல்றது? டேய், அவர் உனக்கு யாரு? நீ அவர்கிட்ட இறங்கி போறதுனால ஒண்ணு ஆக போறது. அப்படி தாழ்ந்து போய் அவனுக்கு வேண்டாம். எல்லாருக்கும் பிடிவாதம் இருக்கு. ஓஹோ, எனக்கு இப்பவே ஒண்ணு தெரியணும். நீ இப்படி பிடிவாதமா வாழ்றது எங்களுக்காகவா இல்ல அவங்களுக்காகவா? ஐயா அம்மா, நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சின்ன வயசுல இருந்தே நீங்க எனக்கு அவளை முடிவு பண்ணிருந்தீங்கன்னா, நான் அவ மனசுல ஆசையை வளர்த்திருந்தேன்னா, அம்மா குட்டி என்ன விரும்புறானா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடி. அதுல அந்த வீட்டுல இருந்து எனக்கு யாரும் பிரச்சனை இல்ல. இந்த வீட்டுல இருக்க மோகனவர்மனுடைய மகன் தேவேந்திரன் சொல்றேன். ஓகே, கொஞ்சம் சிரிங்களேன். ஒண்ணு வேணாம் போடா. அழகு.